வருவது சத்தம் கேக்குதா இந்த குடும்பம் கோலிய நேற்று தொகுப்போடு நகுலா சிவநாயன் அவர்கள். வணக்கம். உங்களோட வருது ஓ ஓகே 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 கேக்குது. இந்த சத்தம் எனக்கு கேட்கல ஏன் காலை உற்சா வணக்கம் நகுலா சிவநாயன் அவர்கள் வாங்க. ஆம் வணக்கம் வணக்கம் வாணி. ஆரம்பிக்கட்டா? ஆரம்பம். இனிதான வணக்கம் வாணி மோகன். இனிதான வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். தொலைக்காட்சி firstaudio.net போன்றவற்றில் இப்பொழுது ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் 1064வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் முன் வருகின்றது. அதற்கு முதல் ஒரு குறளை உங்களிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். ஊக்கமுடைமை, திருக்குறளின் ஒரு பகுதி. ஊக்கமுடைமை. உடையவர் எனப்படுவது ஊக்கம், அகுதிலர் உடையது உடையவரே மற்று என்று சொல்லுவார்கள். உடையவர் என்றால் அவர் ஊக்கத்தை உடையவரே என்று சொல்லுவார்கள். அதாவது ஊக்கம் உடையவராக இல்லாமல் வேறு எதையும் உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார். ஆகவே ஊக்கம் உடையவர் தான் எப்போதுமே சிறப்பான ஒருவராக நாங்கள் பார்க்கப்படுவது. ஆதலால் ஊக்கத்தோட உழைக்கின்ற அத்தனை விடயங்களும் உயர்வாக எண்ணப்படுவது உண்மை. அந்த வகையில் இன்றைய திருவள்ளுவற்ற குறளோட நாங்கள் இப்பொழுது 1064 கொண்டு வந்திருக்கிற தலைப்பு என்னென்றால், இன்றைய குடும்பத்தில் வீண் செலவுகளை அதிகம் உருவாக்குபவர்கள் யார்? அதாவது இப்ப குடும்பத்துல நிறைய, அதாவது பெற்றோர், அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த மூவரும் எடுத்தாலும் சில நேரம் ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருகிறது. நிறைய செலவுகள் ஒருவர் செய்கிறார் என்று ஒரு குற்றம் வரும். சில நேரம் பிள்ளைகள் நிறைய செலவுகள் செய்கிறார்கள், அவர்கள் இங்கு பிறந்தவர்கள், நிறைய தேவைகள் இருப்பதாக சொல்லுவார்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலந்தான பிள்ளைகளுக்கான செலவுகளையும் செய்ய போகிறார்கள். இல்லாவிட்டால் அம்மா தான் கூட செலவுகள் செய்கிறார் என்று சொல்லுவார்கள். இல்லது அப்பா தான் கூட செலவுகள் செய்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஒரு குடும்ப வருமானத்தை பார்க்க சில நேரம் கூடவா வருகுது அந்த வருமானத்தை பார்க்க. அப்ப யாருடைய செலவு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்க எங்களுக்கு ஒரு கணக்கு தெரிய வருகுதோ, இந்த மாதத்துல இவ்வளவு சாமான்களை வேண்டி இருக்கிறோம், இவ்வளவு பொருட்களை வேண்டி இருக்கிறோம், அதே நேரம் அதன் செலவுகள் இவ்வளவு. ஆனபடியா குடும்பத்துல அந்த ஒரு நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அப்ப இந்த வீண் செலவுகளை நாங்க தவிர்க்கலாம். அதிகமாக பெண்கள் தான் வீண் செலவு செய்வார்கள் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறோம். ஏன்னா நாங்க போன இடத்துல ஒவ்வொரு பாத்திரத்தை வேண்டியருவோம், அல்லது ஒவ்வொரு கொப்பிகளை வேண்டியருவோம், புத்தகங்களை வேண்டியருவோம். வீட்டு சாமான்கள் நிறைய இருந்தாலும் இது மலிவே என்று எடுத்துக்கொள்றதும் உண்டு. இந்த வகையிலேயே அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது வீண் செலவுகளை அதிகம் செய்பவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிரலாம், பாருங்கள் என்று உங்கள் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஜீவா. வணக்கம். வணக்கம் வணக்கம். பாருங்கள், இன்று வீண் செலவுகள் செய்கிறது நான் நினைக்கிறேன்னு சொன்னா, நாங்கள் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிற மாதிரி திடீரென்று வர்ற செலவுகள் தான் கூடவே இருக்கு. நாங்கள் நினைச்சோம் இப்ப இந்த மந்த்ல நாங்கள் இந்த அளவு செலவோட நாங்கள் நிப்பாட்டிடுவோம். அப்படி பார்த்தோண்டு போய்க்குள்ள கார்ல டப்புன்னு ஒரு பிரச்சனை வரும். ஒரு எதிர்பாராத செலவு எங்களை முடிச்சு விட்டுடும். நோமலா அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு கணக்கு போட கடவுள் ஒரு கணக்கு போடுறார், ஒண்ணுமே தப்ப முடியாம இருக்குதுன்னு சொல்லி. ஆனா இப்ப பார்க்கும்போது நான் இப்ப பிள்ளைகள் குடும்பத்தோட பாக்கல, பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும் பாக்கல, கூடுதலா பெற்றோர் தான் நாங்கள்லாம் செலவழிக்கிற மாதிரி எனக்கு தோன்றும். பெற்றோர் அப்பா அம்மாக்கள்லாம் நாங்கள்லாம் இப்ப பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத ஒண்ட கூட நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி இதுன்றது அதுல விருப்பம் இல்லை. சில பேருக்கு விருப்பம் இல்லை இப்படி எல்லாம் செய்யற அந்த என்ன பேர் இந்த சாமர்த்தியம், இந்த கல்யாண வீட்டுக்கு இவ்வளவு பேரையும் கூப்பிட்டு செய்யறது எல்லாம் அவைக்கெல்லாம் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா செய்யதான் விருப்பம். ஆனா நாங்கள்லாம் அந்த பிள்ளை அந்த கம்பாரிசன் எங்களோட மற்ற பெற்றோர்களோட அவை செய்யணும், நாங்க ஏன் செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் அனாவசியமான செலவுகளை செய்யறோமோன்னு சொல்றது. அவையல் அவைய செலவுகள் பெருசா இருக்காது. என்ன வர்ற பிள்ளைகளுக்கு உடுப்பு தேவை, இங்க ஒரு சீசனுக்கு சீசன் மாறும், வின்டர் சம்மர் உடுப்புன்னு மாறிக்கொண்டுதான் போகும். அப்படி போய்கொண்டிருக்கலாம். அதுல பெருசா வர்றது இல்லைல்ல. மற்றது டிவி ப்ரோக்ராம் பார்த்தாலும் கேம்ஸ்களும் வருதுதான். ஆனா அது பிரசன்ட் வகையிலேயே போகுது. என்ன ஒரு பிரசன்டா கொடுத்து நாங்கள் கொண்டு போறோம்.
மற்றது கேம்ஸ் இப்ப நெட்ஃபிளிக்ஸுக்கு நாங்க பே பண்றோம்னு சொன்னா அது எப்படியோ பிள்ளைகள் அப்டேட் ஆகித்தான் கொண்டு வரணும். அப்ப வளர்ற பிள்ளைகள் ஒரு ஒரு சமுதாயத்தோட போயேக்குள்ள அப்டேட்டா தான் வந்து ஒன்று இருக்கணும். நாங்கள் அதுகளை யோசிக்கிறே இல்ல. சில அன்றைக்கு யாரோ சொல்லிச்சுன்னா இப்பதான் நாங்கள் டிஷ் வாஷர் வாங்கினேன்னு சொல்லி அப்ப என்னடா அப்டேட் மகன் வந்துதான் நாங்களுக்கு டிஷ் வாஷர் பண்ணிதானே என்ன இப்பதான் அம்மா நீங்க இவ்வளவு ஆளா நீங்க பாவிக்க இல்லையோன்னு சொல்லி வேண்டி தந்தவர் என்ன அப்டேட் ஆகாமலே இருக்கிறீங்களான்னு சொல்லி உண்மையா ஒவ்வொன்றும் மாறைக்க நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டுதான் போகணும். ஆனா எனக்குன்னா இந்த பர்த்டே பார்ட்டிகள் இந்த சாமத்திய வீடுகளுக்கு பெருசா எல்லாம் செய்யறது அவ்வளவு ஒரு வருஷத்துல ஒருக்காத்தான் வருது. இப்ப வருஷம் என்னன்னா இப்ப ஒரு நாள் தான் லைஃப்ல ஒரு நாள் தான் வேற ஒரு ப்ரோக்ராம்கள் அது அடுத்து வரும் இல்ல அப்ப அதனாலும் கஷ்டம். அதுக்கெல்லாம் இவ்வளவு செலவழிக்கணுமோன்றது தெரியல. ஒரு கம்பேரிசன் தான் உண்மையா கூடுதலா தங்கட மரியாதை ஏதோ அதை செலவழிச்சாதான் தங்கட மரியாதை வெளியில தெரியுற மாதிரி நாங்கள் சொல்லுவி நம்ம அப்பனுக்கு பவுசு வந்து அர்த்தராத்திரியில கூட பிடிப்பார் என்ற கணக்குல பெற்றோர் தான் இப்ப கூடுதலாக செலவழிக்கிற மாதிரி. மற்ற ஃபங்க்ஷனுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாரி கட்டினந்தான் அது செய்யணும் இங்க. ஆனா இங்க வந்து உங்களால அங்க ட்ரைக்ளிங் கொடுத்தெல்லாம் நாங்க செய்யலாம். இங்க ட்ரைக்ளிங் கொடுக்குற ஹாஸ்க்கு இன்னொரு சாரி வாங்கிடலாம் உண்மையா. அப்ப அதுவும் ஒரு விதத்துல அப்டேட் ஆகுற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்டேட்டிங்ன்றது உண்மையா தேவை இந்த நாட்டுல வந்து நாங்க எல்லாத்துலயும் போய்கொண்டு இருக்கோம் தானே. டெக்னாலஜி அன்னைக்குல நாங்க ஒரு போன் வந்தோம்னா அந்த போனுக்கு போறோம். அப்ப இதுலயும் அப்டேட் ஆகுறோம் அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நாங்க செலவா நினைச்சோம்னு சொன்னா நாங்க அப்படியே இருந்துருவோம். ஒரு இடத்திலேயே நகராம இருந்துருவோம் நினைக்கிறேன். ஆனா பெற்றோர் தான் கூடுதலாக செலவழிக்கிறோம். ஆனா எதிர்பாராத நீங்க சொன்ன மாதிரி எதிர்பாராத செலவு இருக்கும். மற்றது இந்த களியாட்டங்கள் ஆடம்பர செலவுகளுக்காக அதிகம்தான் போகுது. இப்ப ஒரு மாதத்துல இப்ப அடுத்த மாதம் கல்யாண மாதமா வருது. அப்ப ஒரு 4 பேர் கல்யாணம் வீட்டுக்கு சொன்னாலே எங்கட ஒரு குடும்பத்தின் செலவிலேயே 200 euro போயிடுமென்று வைக்குங்க. 50 euro கொடுத்தாலும் 200 euro. அப்ப அது தேவையே இந்த அதாவது எதிர்பார்க்காம வந்த செலவுகளா இருக்கும். திடீரென நீங்க சொன்ன மாதிரி காருக்கு ஒரு பிரச்சனை வந்துவிடும். அது கார் எப்பவும் பயன்படுத்துறாங்களுக்கு சொல்லிக் கொண்டு இல்லை. சில நேரம் பெட்ரோல் வெளியேற்றமா இருக்கும். ஒரு இடத்தை இப்பதான் போக வேணும் நினைச்சா இல்ல கோவிலுக்கு தான் தூர கோயிலுக்கு போகணும் அங்க தேய்த்து விழாண்டு அப்படி எடுத்தாலுமே அதுக்கு போய் வரைக்கும் 50-60 euro பெட்ரோல் முடிஞ்சிடும். அப்ப சில நேரம் பாக்க நீங்க சொன்னது சரி. முக்கியமாக பாக்க நாங்க தான் கூட செலவழிக்கிற மாதிரியும் இருக்குது. பிள்ளைகளை விட பெற்றோர்கள் கூட செலவழிக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் பெருசாக ஒரு மொடோன் வர எல்லாத்தையும் அவர்கள் மாத்துற மாதிரி தெரியல. ஆனா சூவோ இதுகளோ அவர்களுடைய ஸ்போர்ட்ஸுகள் தேவைகளுக்கு நாங்கள் மாற்றி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது தான். ஆனால் உண்மைதான். ஆனா நாங்கள் இன்றைய காலையில நான் என்னுடைய கபட்டை இழுத்தேன் உடுப்படுக்க பொத்தண்டு விழுந்தது அந்த இது. அப்ப நான் நினைச்சேன் அது இந்த காலம் முடியுதோ என்னோ தெரியா. அவ்வளவு உடுப்பும் கீழே கிடாக்கு. இன்னும் அது காலையில வேலைக்கு போய்க்கல. இனிதான் முடிச்ச பிறகுதான் நான் இனி அதை பார்க்கலாம் பின்னேரம். அப்ப அதை எதிர்பார்க்காம சிலர்கள் வந்து இது இதானது. அப்ப அந்த செலவுகளை நாங்கள் ஒன்றும் செய்யல. மற்றது பெண்களா இருந்தாலும் நிறைய செலவுகளை ஏதோ ஒரு வகையில செய்யறோமோன்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க சொன்ன சரிதான். நன்றி 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 ஜீவா. யார் பேச போறீர்கள்? ஈஸ்வரன் அண்ணா வணக்கம். இல்ல உங்களோட மைக்கு எடுங்கோ. மைக்கோ ஓவர். சரி அவருடைய மைக்கு வேலை செய்யல. நீங்க அதை ஒரு பாருங்க சரியோ. அடுத்து அண்ணா வணக்கம். அண்ணாவும் இல்லை. அண்ணாவும் போயிட்டா. ஜெயமலர் வணக்கம். சரியா வந்துட்டார் ஈஸ்வரண்ணா. சொல்லுங்க ஈஸ்வரண்ணா. மன்னிக்க வேணும் தலைக்கு. நான் இது குடும்பத்தில செலவு எல்லாரும் அவரவர் பக்கம் செலவு செய்கிறோம். ஆனால் சொல்லப்போனால் பெண்கள் தான் என்னை பொறுத்தளவில் சற்று கூட. ஆனால் அவர்கள் செய்கிற செலவும் குடும்பத்துக்குத்தானே சாரும். என்ற மனசு உடுத்து அழகாக போனால் அது எனக்கும் இன்னாச வைஃப்ன்ட்டு சொல்றதுல எனக்கும் ஒரு பெருமை தானே. எனவே அதை நாங்கள் அதிகமாக பாரசுரமாக படுகின்ற அளவுக்கு இல்லை. ஒரு அளவுக்கு மேலதிகமாக
செலவழித்தால் அது குடும்பத்துக்கு உதவாத ஒரு செலவாகத்தான் வரும். காசி வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்தால் அது எந்த விதத்திலும் பாதிப்படைய மாட்டாது. வரவுக்கு மீறிய ஒரு செலவு செய்தால் அது அசிங்கமான ஒரு செய்கையாகத்தான் நான் கருதுவது. எனது வாழ்வில் நாங்கள் 4 ஆண்கள், எனக்கு 2 ஆண்கள். எனவே இந்த சாமர்த்திய அனுபவங்கள் அது இது போய் கலந்து கொண்ட அனுபவமே ஒழிய நான் நடத்தினதோ குடும்பத்தில் நடந்ததாக எனக்கு அது அனுபவம் இல்லை. ஆனால் என்ற ஒன்றவிட்டு சகோதரிகளின் குடும்பத்தில் நடத்துவதையும் நான் விரும்பவில்லை. அவர்களும் ஓரளவு தனித்துத்தான் செய்வது. எனது உறவினர் ஒரு குடும்பம் இப்போ இலங்கைக்கு போயிருக்குது. அவர்கள் போனதில் ஒரு அம்சம் அங்கு போய் சாமர்த்திய அலுவல் விழா செய்வதற்கு சாமர்த்திய கல்யாணம் செய்வதற்குத்தான் சென்றிருக்கிறார்கள். அம்மன் கோயில் காரணமும் அது முடிய சாமர்த்திய வீடு. அந்த பிள்ளை இப்போ துதுவாகி கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆயிட்டு நினைக்கிறேன் காலம். அப்படியெல்லாம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் வீண் செலவுகள் என்றதுதான் என்ற இது. அது பெண்கள் சார்ந்த ஒரு செலவு. மற்றும்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒத்தாசையாக செய்யும் செலவுகள் நாங்கள் பாதிப்புக்குரியதாக இராது. அதை பிழை என்று சொல்வதற்கு முற்படுவதும் பிழை என்று கூறி மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நன்றி 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 நன்றி. உண்மையிலேயே நாங்கள் அந்த வரவுக்கு தக்கின செலவு என்பது உண்மையான ஒன்றுதான். ஏன்னா சில நேரம் அதை பாக்குறேன் பெண்களா. இப்ப நீங்க சொன்னது சரி, பெண்கள் இப்ப நான் எங்கட வீட்டுல பார்த்தா நான் தான் கூட வாங்குவேன் போல. இப்ப அவர் எல்லா சாமானும் வெளியே வச்சாலும் இது நான் கடையை போவேன், இந்த ஒரு சாமானை விட்டுட்டேனே என்று போட்டு ஒரு சாமானுக்கு போனால் நான் 9 சாமான் வாங்கி கொண்டு வந்துருந்தேன். தேவைதானே. ஆனால் அப்படி பார்க்க எங்கட குடும்பத்திலேயே நான் தான் கூட செலவு செய்கிறேன் போல எனக்கு தோன்றுகின்றது. அது உண்மைதான். பெண்களுக்கு ஏதோ சிலவற்றை கண்ட உடனே பாத்திரத்தில இருந்து, உடுப்பில இருந்து, பொருட்கள்ல இருந்து சில நேரம் ஒரு இது தேவை மாதிரி இருக்கும். அல்லது பழசா போச்சுது அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு புதிய பேனோ இதுகளை கொண்டு வர வேணும் என்றது நினைச்சு கொள்ளுகிறதுக்கு உண்டுதான். ஆனா என்ன பொறுத்தளவிலும் இந்த பேத்திகள் இந்த ஆடம்பர செலவுகளை குறைக்கலாம். அது நானும் அப்படி நாங்களும் அந்த குடும்ப அதுகளை செலவுகளை குறைத்து கொள்றது உண்டுதான். அப்ப அப்படி பார்க்கல அது ஆடம்பர செலவுகளை குறைக்கலாம். இப்ப கூடுதலாக பேத்திகள் அடிக்கடி 21, 50, 60 பேத்திகள் எல்லாம் கூடுதலாக வந்து கொண்டிருப்பது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரே மாதத்துல 4-5 வரைக்குள்ள பரிசு பொருளோ அல்லது காசோ கொடுக்க வேண்டி வந்தாலும் அதனால ஒரு கடினம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மிக்க நன்றி ஈஸ்வரன் அண்ணாக்கு. அடுத்து ஏமராஜ்யம். வணக்கம். ஆனா வாரீங்களா? ஆனா வணக்கம் அண்ணா. வணக்கம். மன்னிப்போடு நீங்கள் கூப்பிடும் போது உடனே மைக் எடுக்க முடியவில்லை. குடும்பங்களில் யார் செலவு செய்வது நல்ல ஒரு கேள்விதான். நான் குடும்பத்தில் யார் செலவு கூட செய்வதென்றால் நான் கட்டாயமாக பிள்ளைகளையும் தாய்மாரையும் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா பிள்ளைகள் வந்து தங்களுக்கு ஒரு பிடித்த பொருள், தங்களுக்கு ஒரு பிடித்த உடுப்பு, அது என்ன விலையா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாங்கியே ஆகின்றார். அதை தாய் மறுத்தாலோ தந்தை மறுத்தாலோ அவர்கள் பார்ட் டைம் ஜொப்புக்கு போய் அவர்கள் சேர்த்து அந்த காசை வாங்குறார்கள். இல்லைன்னா பெற்றோர்கள் தான் காசு கேட்கணும். என்னொன்று இருக்கு என்னன்னா, இப்பத்தே பிள்ளைகள் 18 வயது வந்து லைசன்ஸ் எடுத்தவுடன் தங்களுக்கு என்று ஒரு கார் வேணும், புது கார் வேணும். உழைச்சு தாங்கள் வாங்கணும் என்றத நினைக்கிற பிள்ளைகள் குறைவு. பெற்றோரிடம் இருந்து அதை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு பெரிதா ஆடம்பரமா இந்த பர்த்டே பார்ட்டியோ இந்த ஒரு கல்யாணமோ சாமந்தியோடு செய்வது விருப்பம் இல்லாம இருந்தாலும் அவர்களுடைய குரூப்புகளோடு அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களோடு செலவழித்து என்ஜாய் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே போல் தாய் என்றது குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு ஆணிவே. தாய் தான், தகப்பன் இருந்தால் கூடி தாய் தான் அந்த குடும்பத்தின்
மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிற ஒருவர் தாய் தான். ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, தாய் இன்னொரு பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் நடக்கிறது, அந்த கல்யாணத்தை அப்படியே நான் செய்ய வேணும், அதற்கு மேல செய்ய வேணும் என்பதை விரும்புவதும் தாய் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் 100 ரூபாய்க்கு சாரி எடுத்து 150 ரூபாய்க்கு சாரி எடுத்து உடுத்த வேணும்னு விரும்புறதும் தாய் தான். ஆனால் பெரும்பாலான தந்தையர்கள், நான் நினைக்கின்றேன், நான் என்னுடைய கண் பார்வையில் தந்தையர்கள் இதை விரும்புவதில்லை. தங்கள்கிட்ட இருக்க ஒரு ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி போட்டு கொண்டு போயிடுவார்கள். பெரும்பாலான, எல்லாரையும் நான் சொல்லவில்லை, பெரும்பாலானதான். மற்றதொரு கார் வாங்கி தங்களுக்கு என்று பாவிக்கணும் என்றாலும் அந்த கார் கனகாலமாகத்தான் அவர்கள் பாவிப்பார். பிள்ளைகள் அப்படி அல்ல, ஒவ்வொரு முறையும் காரை மாற்றத்தான் விரும்புவார்கள். அதே போலதான் இந்த பொம்பளை தாய், நான் ஒரு தாய் தான் இருந்தாலும் சில பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு கூடி தேவையில்லாமல் 200 ரூபா 300 ரூபாய் வரை செலவழிப்பார்கள் தங்களோட உடுப்புக்கு, பிள்ளைகளோட உடுப்புக்கு என்று செலவழித்து கொண்டு இருப்பார்கள். புதுசு வேண்டினா சில பள்ளிகள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வரவுக்கேற்ற செலவு செய்கிறது. வரவு எவ்வளவோ அதுக்குள்ள நாங்கள் செலவு செய்வோம், இன்றைக்கு 5 ரூபாயை நாங்கள் மிச்சப்படுத்துவோம் என்று நினைக்கிற தாய்மார் குறைஞ்சு போயிட்டதோ என்றது நான் நினைக்கின்றேன். எனக்கு தெரியல. ஏனென்றால் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சில பேர் அந்த புதுசாத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி வருவது இல்லை. உடுத்த சாரிய உடுக்கிறது குறைவு மாதிரி குறைவு. மற்றது இந்த இமிட்டேஷன் நகைகள், அந்த இமிட்டேஷன் நகைகளுக்கு அளவு கடந்த ஒரு காசை கொடுத்து பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் தங்களுக்காக இருக்கட்டும் செலவழிக்கிறார்கள். அதே போல இந்த பொம்பளை பிள்ளைகளுக்காரங்கள் ஒரு திருமணம் வந்தால் அந்த திருமணத்துக்கு பட்ஜெட் பார்த்து செய்யறீங்க, மகந்தி ஃபங்க்ஷன் செய்யறீங்க, மற்றது என்ன மோதிரம் மாற்றுறது, என்னன்னு சொல்றது, என்கேஜ்மெண்ட் செய்யறீங்க, பேருந்து கல்யாணம் செய்யறீங்க, பேருந்து ஒரு ரிசப்ஷன் செய்யறீங்க. இது பிள்ளையோட தாயோட விருப்பமாக இருந்தாலும் பிள்ளையும் அதை விரும்புவதுதான். விரும்பாமல் அங்க நடக்கல. பிள்ளையோட விருப்பம், இப்ப சாமத்திய வீடு பிள்ளையோட விருப்பம் இல்லாம நடக்கும். ஏன்னா அது சின்ன பிள்ளைய கல்யாணம்ன்றது அப்படித்தான். இப்ப பாருங்க, ஒரு 18வது பர்த்டே செய்யறீங்கன்னா தாயும் உடுப்பு மாத்திரா, மகளும் உடுப்பு மாத்திரம். தாய் மகள் ஃபுல்லா குடும்பம் டெக்கரேஷன் எல்லாம் ஒரே கலர்ல இருக்கணும்னு விரும்புறீங்க. ஏன் அப்படி ஆடம்பரம்? இது செலவு இல்லையா? இல்ல மற்ற தாயும் அந்த பிள்ளைன்ற வயசுல தான் நிக்கணும்னு நினைக்கிறதும் பிள்ளைதானே. அதே இது செலவுதான், இது அனாவசிய செலவுதான். அப்ப சில வீடு வழிய தகப்பன் கொண்டோல்ல இருக்குது, சில வீடு வழிய தகப்பன் என்ன சொன்னாலும் நான் இதைத்தான் செய்வேன் அடம் பிடிக்கிறவர்களும் இருப்பினார். அதுக்கு பின்னால பிள்ளையும் இருக்குமெண்டா தாய் தான் கை ஓங்கி நிற்கிறது. ஆனபடி அனாவசிய செலவுன்றது பெரும்பாலும் பிள்ளைகளும் தாயும். இப்போ ஒரு தகப்பன், ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஆறுட மனதை புண்படுத்துவதற்காக தகப்பன் ஆகக்கூடிய ஒரு செலவழிக்கிற ஒரு விஷயம், ஒரு பியரை வாங்கி கொடுப்பேன் அல்லது ஒரு சிகரெட்டை வாங்கி 10 பேர், இதுதான் அவரோட ஆகக்கூடிய ஒரு செலவாக இருக்கும். ஏன்னா அவர் தான் உழைப்பேர், அவருக்கு தான் தெரியும் வீட்டு வாழ போகணும், கரண்ட் பில் போகணும், இல்ல டெலிபோன் பில் போகணும், அது போகணும், இது போகணும். அவர் அங்க ஒரு பெரும்பாலான தகப்பன், நான் எல்லாரையும் நான் சொல்லவில்லை, பெரும்பாலான தகப்பன்மார் அதைத்தான் நினைக்கின்றார்கள். இல்ல சில தகப்பன்மார் இந்த ஆடம்பரத்துக்கு போறதும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி குடியும் வரி சிகரெட் ஒன்றும் இல்லாத ஆண்களும் இருக்கிறார்கள். மாதிரி கிடாக்க என்ன செலவழிக்கிறது குறைவு. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப ஒரு மனைவி ஒவ்வொரு சாரியும் விதமா ஒரு கொண்டாட்டத்துக்கு கட்டி கொண்டு போனாலும், ஒரு கணவன் ஒரு ஷர்ட், ஒயிட் ஷர்ட், ஒரு பிங்க் ப்ளூ ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு ஒரு டவுசரை போட்டுக்கொண்டு வந்தா அங்க தெரிவது இல்லை. ஆனா மனைவி போட்டுக்கொண்டு போற உடுப்பை பற்றி தான் எல்லாரும் கதைக்கிறவர்களாக இருப்பார். மினிக்கி கொண்டு போய் உடனே அதாலதான் நான் சொல்றேன் என்னன்னா, பிள்ளைகளும் தாயும் தான் அதிக செலவை ஒரு குடும்பத்தில் ஏற்படும். தளபாடமாக இருக்கட்டும், ஒரு வீட்டுல இருக்கிற தளபாடம், இந்த செட்டியை மாத்தணும், இந்த டைனிங் டேபிள மாத்தணும், இந்த கிச்சன் செட்டை மாத்தணும் என்றாலும் அதுவும் ஒரு பொம்பளைகளுக்குள்ள தானே வருது.
சில அப்ப நேரம் சில உண்மையா பழுதாக இருந்தாலும் தாய் மாத்துறதுல ஒன்றும் இல்லத்தானே சில நேரம் ஓ பழுதா போச்சு. உண்மையா ஆனா இல்ல நகுலா சில பேர் இருக்கிறீங்கன்னா அவைகளுக்கு அந்த ஒவ்வொரு இதுக்கும் புதுசு புதுசா மாத்தணும், புதுசு புதுசா செய்யணும். சீசன் வேற. ஆனா என்னதான் மாத்தினாலும் பழமையா இருந்த கபட்டை மாத்தி விட்டா புது நவீனமே அந்த பழமையான கபட்டில பாவிச்ச அளவு உறுதி இப்ப உள்ள புது கபட்டில கவட்டுகள் இல்லை, அது உண்மையில. எனக்கு ஆகவே அப்படி ஒரு என்னுடைய அனுபவம் கருத்து வந்து இருக்கு. தாயும் பிள்ளைகளும் தான்னு சொல்லி ஆமா. சொன்னது பிள்ளையா இருந்தா மன்னிப்பையும் இல்ல இல்ல அது ஒரு கேட்டு மன்னிப்பு இல்லை. அது ஒவ்வொருத்த கருத்து தானே. உண்மையும் அது இருக்குத்தான். அது அப்பா அம்மா செலவழிக்கிற குறைவு தானே. ஆம். நன்றி நன்றி அண்ணா. மிக்க நன்றி. நன்றி. ஆமா. ஜீவா ஏதோ சொல்ல போறீங்களோ? இல்ல செல்வி எடுக்கும் சொல்லுங்க. சரி அவ சொல்லிட்டு வரட்டும், அவ சொல்லிட்டு வரட்டும். செல்வி எடுத்துட்டு வர. வணக்கம் செல்வி, வாங்கோ. வணக்கம் நவுலா, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் இப்பதான் தலைப்பு பார்க்கக்கூடிய இருந்தது. வீடு வணக்கம். செலவுகளை. ஆமாம் ஆமாம், நான் வெளியில் சென்றதெல்லாம் இப்பதான் பார்த்தேன். இது வந்து கூடுதலாக பிள்ளைகளும் செலவழிக்கிறார்கள் தான், சில இடங்களில் கணவனும் செலவழிக்கிறார் தான், மனைவியும் செலவழிக்கிறார் தான். இது சில சந்தர்ப்பங்களை பொறுத்ததுதான். இப்ப கூட ஒரு குடும்பத்துல எப்பவும் பெண்கள் தான் அதிகமாக செலவழிக்கிறார். நாங்கள் தான் ஒரு கல்யாண வீடு என்றால் எங்களுக்கும் ஒரு சீலை வாங்குவோம். அப்ப அதுல சில விருப்பம் ஒருமே அவர்கள் ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு பட்டு வேட்டியோ ஒரு வேட்டி என்றாலும் சொல்லுவார்கள், நான் உடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் கூடுதலாக இந்த எனக்கும் ஒரு சீலை வாங்க கொண்டு இப்ப நான் மற்ற இந்த இதுகளை பற்றி அது ஒவ்வொருத்த இஷ்டம். ஆனால் எனக்கு கூடுதலாக எங்க வீட்டுல கூடுதலாக எனக்கு தான் அதிகமாக செலவழிக்கிறது. அவர்களும் செலவழிக்கிறதும் எனக்கு தான் அதிகமா ஒரு திருமணம் என்று சொன்னால் எனக்கு புதுசா வாங்கி தருவார்கள். கேட்கவும் தேவையும் இல்லை. அவர்களா நான் வாங்கினால் கூட அவர்களும் வாங்குவார்கள். இப்போ அப்படி அந்த கூடுதலா அநேகமாக எங்கள் வீட்டை பொறுத்தளவில் நான் தான் அதிகமாக செலவழிப்பேன். ஆனால் அதே இதுல எங்கள் வீட்டுல கூடுதல் சேமிப்பு வைக்கிறதும் நான் தான். அப்ப கட்டிக்காரி சேமிக்கிறதும் நான். ஏனென்றால் எந்த பணத்துல நான் சேகரிச்சு போடுவேன். அவர்கள் தங்கட பணத்துல நான் எனக்கு வாங்கி தராரு. நான் என் பணத்தில் வாங்கிக்கல, லிமிட்டா தான் வாங்குவேன். சும்மா சாதாரணமாக ஒரு உடுப்பு வாங்குறேன்னா ஒரு 25 ரூபாய் 20 யூரோ வச்சுக்குவேன். ஆனா அவர்கள் வாங்கி தரீங்களா கேட்க மாட்டார்கள். 2 வரலையும் ஒரு பழக்கம். இது பிடிக்குதா, ஓகே, அது 50 ரூபாண்டாலும் சரி 100 ரூபாண்டாலும் சரி அதை பற்றி பார்க்காது, அப்படி வாங்குவார்கள். ஆனா நான் என்ன பொறுத்தளவுல இப்பவும் எனது சம்பளத்துல நான் வேலை செய்த காலத்தில் இருந்து எனது சம்பளத்துல ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை நான் எனக்கு சேமிச்சு கொள்வேன். ஆனா அதைத்தான் நான் எப்போதும் சரியா இருக்குமா? இப்ப ஒரு மாதம் ஓகே, இந்த மாதம் ஒரு செலவும் இல்ல, ஒரு 100 ரூபாய நான் சேமிப்போம் என்று எடுத்தால் எல்லா மாதமும் சரி வருமா? இல்ல இல்ல, எல்லா மாதம் என்ன செய்ய வேணும் என்றால் இப்ப இந்த மாதம் ஒரு 50 யூரோ நான் சேமிக்கணும்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதம் சேமிக்க முடியாட்டி வார மாதம் சம்பளம் எடுத்துட்டு முதலே நான் 100 யூரோவை போட்டு விடுவேன். சரி சரியா. அப்ப அதுக்குள்ளதான் நான் செலவழிப்பேன். அந்த உத்தியை நான் பயன்படுத்திக் கொள்வேன். பிறகு அதை நான் ஒரு வருடமும் நான் தாயம் பொழுது எனக்கு கணவருக்கோ டிக்கெட்டுக்கு நான் அதை பயன்படுத்திக் கொள்வேன். அவர்களோட டிக்கெட்டை நான் இந்த கணக்கில் சொல்லுவேன், நான் எடுத்து தாரேன். அப்ப நான் அதையே பயன்படுத்திக் கொள்வது, அதை எப்பவுமே நான் அதை செய்து கொள்வேன். வேலை செய்வதனா கொள்ளுடைய காசு வரும் தானே, அதுல நான் செலவழிக்க மாட்டேன். அதை அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடுவேன். அது எவ்வளவு காசு வருதோ அப்படியே போட்டுடுவேன், செலவழிக்கவே மாட்டேன். அப்படி எந்த பணத்துல நான் யாருக்கும் உதவி கூடுதலாக இருந்தா அவர்கள்ட்ட கூடுதலா நான் கேட்டும் வாங்கி செலவழிப்பது உண்மையில குறைவு. ஆனால் அவர்களாக கூடிக்கொண்டு போய்கல. இப்ப தம்பி வாங்க வெளியில போட்டு வருவோம்டா, அம்மா உங்களுக்கு பிடிக்குதா அந்த உடுப்பண்டா போமண்டா அவர் தண்டகணக்கில் வாங்கி தருவார். கணவர் போய்க்கல அவர் தண்டகணக்கில் வாங்கிடுவார். அப்ப பேசாம நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் அதுதான் கூடுதலாக செலவழிக்கிறத பொறுத்தளவில் பெண்கள் தான். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் பொறுத்தது. சில இடங்களில் சந்தர்ப்பம், சில இடங்களில் கணவர்மார்
தண்ணி அடிப்பதனால் அவர்களுக்கு அதிகப்படியான செலவாகும். பெண்கள் அதான், செலவழிக்கிற சீரா குறைவா கொடுக்கிறது. இருக்கும். ம். ஆனா இப்போது உள்ள சூழ்நிலையில் கணவன்மாரை விட்டுட்டு பெண்கள் தனியாக ஹாலிடே போகிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு பக்க செலவா இருக்கும். பெண் ஜாதிமாரை விட்டுட்டு கணவன்மார் செல்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு செலவு. ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்ததுதான். அப்ப சில நேரம் அவருக்கு லீவ் எடுக்க முடியாது. அப்ப பெண் மனைவிக்கும் ஒரு விருப்பமா இருக்கும். சேர்ந்து கொஞ்சம் பேர் போய் நம்ம வந்த உடனே ஒரு பார்க்காத ஒரு இடம் சேர்ந்து போகலாம். அதுக்கு ஒரு சிலவங்களுக்கு தான் அதுதான். அப்ப அப்படியும் இருக்குது. ஆனா இந்த திருமணத்தை சொல்ல பொறுத்தவரையில அது பிள்ளைகளின் சொய்சிலதான் இப்போது நடக்கிறது. அவர்கள் எங்களுக்கு விரும்பினாலும் நாங்கள் ஒரு 200 பேருக்கு சொல்லணும் ஒரு சாதாரணமா ஒரு லிஸ்ட் போட்டாலும் அவர்களின் கணக்கில 20 பேருக்கு சொல்றேன்னா அந்த 20 பேரும் தான். அதுல 21வது ஆள் உள்ளுக்கு வரவே முடியாது. அப்ப அதுதான் எங்களை வீட்டுல எங்களை இத சும்மா சாதாரணமா உங்களுக்கு சொல்லுவோம், உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டேன். சொல்ல ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவர்கள் இப்பத்த சூழ்நிலையை பொறுத்தது அவர்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்க்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்கள்ட்ட வாங்கி செலவழிக்கிறார்களோ இல்லையோ, சில பெற்றோர்கள் தாங்களா விரும்பி கொடுக்கறதுகளும் இருக்கிறது. சில இடங்கள் பிள்ளைகளாக உழைச்சி செலவழிக்கிற பிள்ளைகளும் கூடுதலா அவர்கள் இவ்வளவு தான் எங்களுக்கு விருப்பம் இல்லை கனவேல் வாரது இதோடையோட நாங்கள் இவ்வளவு தான் செய்ய போறோம். இன்றைய திருமணங்கள் பிள்ளைகளின் ஏற்பாட்டில தான் கூட கூடுதலா ஆடம்பரமா செய்கிற பெற்றோர்களா தான் இருக்கிறார்கள். அதனால இப்ப எனக்கு வாரக்கிழமை என்னுடைய நிர்வாகின்ற மகள் அவள் தான் எல்லா விடயத்தையும் செய்கிறாள். அப்ப தனக்கு ஏற்ற ஆக்களுக்கு சொல்லி இருக்கிறாள். அந்த இப்பத்த சூழ்நிலையில அது அவர்களும் வேலை செய்வதனால் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறார்கள். அதான் தப்பாக இருக்கல. அது ஏனென்றா நாங்கள் ஆடம்பரமா செய்து எல்லாத்தையும் கொட்டி அடிச்சு எல்லாத்தையும் செய்து போட்டு வரோம். அவர்கள் அப்படி இல்லை. ஒரு 10 பேர் ரெஸ்டாரண்ட்ல போவினோம் கணக்கா முன்கூட்டியே எல்லாத்தையும் அறிவிச்சு ரிசர்வ் பண்ணி போட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சது கல்யாணம் வந்துடுவார்கள். இது நாங்கள் அப்படி இல்லை தானே. 50 பேர் 100 பேருக்கு சாப்பாடை எடுக்கிறது, 50 பேர்த்த சாப்பாட்டை குப்பைவாளிக்குள்ள கூடுறது, அப்படி செய்யறது தானே எங்கட இது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கண்டு கொள்றது மிக சிறப்பான தலைப்பு. அதுதான் ஒவ்வொருவருக்கா குடும்பத்துல சில பேர் சொல்ல மாட்டார்கள். இது நகையில பொறுத்தளவிலேயும் எங்களுக்கு தான் கூட செலவா இருக்கு. அவர்கள் சும்மா வருங்களத்தோடய வந்துடுவார்கள். நாங்கள் சில நேரங்கள்ல என்ன செய்யறது, எங்களுக்கு அது பிடிச்சா இதை வாங்குங்க அதை வாங்குங்க, அவர் அப்படி போட்டிருக்கு அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னா அப்ப எல்லாம் சூழ்நிலையிலையும் பொறுத்ததுதான். அதான் சில நேரம் சில நேரம் பெண்கள் குடும்பம் என்றால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் வாழ வேணும். செலவு இருந்தால் வரவும் இருக்கும், வரவு இருந்தால் செலவும் இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து சமாளிச்சு கொண்டு போக வேண்டியதுதான். நன்றி 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 மிக்க நன்றி உங்களோட கருத்துக்கு. ஜீவா என்ன விசேஷமாக சொல்ல போறீங்க? விசேஷம் இல்ல, இப்ப 2 பேர்ட்ட வருமானத்திலேயும் குடும்பம் ஓடணும்னு சொன்னா உண்மையா ஒரு ஆளால சேமிக்க இயலாது. அது உண்மை. அது ஒன்று இருக்குது. மற்றது ஆகமிஞ்சி போனா ஆண்கள் பியரும் சிகரெட்டும் தான் சொன்னால் ஒரு சிகரெட் பேக்கெட்டே இப்ப 15 பவுண்ட்ஸுக்கு மேல. சோ பெர் டேக்கே உங்களுக்கு 15 பவுண்ட்ஸ் பிளஸ் பியருக்கும் சேர்த்து உங்களுக்கு 20 பவுண்ட்ஸ் முடியும். அந்த 20 பவுண்ட்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு சிக்கனும் ஒரு மரக்கறியும் பண்ணி சமைக்கிற அளவுக்கு காணும். 3 நேரம் சாப்பிடுற 2 நேரம் வடிவா சாப்பிடலாம் குடும்பம். யோசிச்சு பாருங்க. அப்ப வேற செலவாளின்னு நினைக்கிறேன். அது டெய்லி போறபடியா அது எங்களுக்கு தெரியுது இல்ல. இது நாங்கள் ஒரு நாளைக்கு வாங்குறபடியா எங்களுக்கு அது தெரியுது. அதுதான் உண்மை. அதுதான். குடிக்கிற ஆக்கலண்டா கொஞ்சம் கடினம் தானே. நண்டு கேட்டா சிகரெட்டுக்கு தனியா ஒரு செலவு வரும், இதுக்கும் ஒரு செலவு வரும். அதாவது அப்படி வரும். அப்ப நாங்கள் சொல்லல இந்த நாட்டுல ஆண்கள் செலவு இப்ப என்னண்டா செலவு இல்லையாண்டு அதைத்தான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா ஆர்ட் ஹையில நிக்கிறதுன்றதை பொறுத்துதான் அமையுது. ஆர்ட் ஹையில நிக்குதுன்றதை பொறுத்து. இப்ப ஆண்களுக்கு ஹையில தான் அவதான் செலவழிக்கணும்னு சொல்லி இருந்தோம்னா பொம்பளை ஹையில இருக்கா. சில பேர் இங்க ஆம்பளைகள் தரமான பொம்பளைகள் நாங்க கேட்டுதான் வாங்கணும். இன்றைக்கு கம்படை போறோம் 100 ரூபா தாங்கோ அல்லது இந்த ஷாப்பிங் செய்ய போறோம் 100 பவுண்ட்ஸ் ஆகணும். அப்படியான சிச்சுவேஷன் கூட இங்க இருக்குது.
இருக்கு, நீங்க இருக்கு. நிக்கிற மாதிரி எல்லாமே இல்ல ஆண்கள். ஏனென்றா பெண் உழைக்காத பெண்கள் இருக்கிறார்கள் தானே, ஓ அவர்கள் அவரைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அப்ப நான் எதிர்பார்த்து இன்னைக்கு இருக்கணும். ஏன்னா அவைக்கு சமைக்க சாப்பாடு அதான் முக்கியம். இங்க இருந்து சமைக்கணும் இதன்னோணும்ன்ற எதிர்பார்ப்புல இருக்கிறபடியால் அங்கால வராது. இப்ப அந்த வராது, செலவு வந்து வராது. இப்ப அவைய ஒரு கடைக்கு அனுப்பி பாருங்க, அப்ப தேவையில்லாத ம். சாமான ஒரு சாமானுக்கு பதிலா 4 சாமான் வீட்டை வந்து சேரும் எக்ஸ்ட்ராவா. அதே பரவாயில்ல, நேரம் எங்கட குடும்பத்துக்கு தான் வருது. அது அனாவசிய செலவாகவும் போகுது தானே. ஓ ஓ உண்மைதான். அப்ப சொல்ல முடியாது யாருமே செலவழிக்கணும் என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும். ஆனா ஒட்டுமொ குடும்ப இப்ப நாங்க சொல்லலாம் சாரி ஒரு நாளைக்கு நாங்க ஒரு நாளே தான் எடுக்கிறோம் அந்த சாரி. எத்தனை கல்யாண வீடு வந்தது வருஷத்துல உங்களுக்கு ஓ அதுவும் சரிதான். யோசிச்சு பாருங்க. ஆனா அது ஒன்று வந்து அல்ல இது வந்து 2 தான். டெய்லி செலவா போகுது உங்களுக்கு. ஓ ஓ அப்படி பாக்க அந்த ஆணின் அதாவது ஒவ்வொருத்தர் மற்ற எப்படி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில செலவழிக்க போறது யார் கூடுதலாக ஆ, அவன் சாப்பிட்டே வந்துருவீன். நம்ம என்ன வெளியில போயிடும் ரெஸ்டாரண்ட்ல தண்ணி அனுப்பினோம் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டு வீட்டை வந்துருவீன். அப்ப அங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவ கணக்கு பார்க்க மாட்டோம். இன்றைக்கும் கணக்கு பாக்குறே இல்ல. பாக்கலாதோ. அப்ப அதுலயே போயிடும். அப்ப நாங்க சொல்ல முடியாது இதுதான் சொல்லி அடிச்சு சொல்ல முடியாது. பிள்ளைகள் செலவுன்னு சொன்னா கூட நான் சொல்லுவேன்னா பிள்ளைகள செலவை நாங்க தான் இந்த காரை வேண்டி கொடுவோம். ஏன் வேண்டி கொடுக்குறீங்க? அதத்தான் ஏன் அவையே பிள்ளைகள் உருவுறீங்க? ஆமா. பிள்ளைகளுக்கு ஏன் சமைக்கிறீங்க? இப்ப சில பேர் சொல்லிக்கிறேன் இப்ப 4 பேர் இருக்கிறோம்னு சொன்னா பிள்ளைகள் எல்லாம் வீட்டோட இருக்கணும்னு சொன்னா சமைக்க விடுங்க. கிழமைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் கிழமையில ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பிள்ளை சமைக்கணும். 4 பேரு 4 நாள் சமைக்கிறோம்னு சொல்லிச்சுனா ஓ அது பெஸ்ட் தானே. இது ஐயோ அது உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்களாம் சமைச்சு கொடுக்கணும். என்ன சமைக்க என்ன தெரியாம இருக்கணுமா? அவ்வளவு நாள் ஜூனில இருந்து சமைச்சிட்டு தானே வெறியினோம். ஏன் நாங்கள அப்ப அதுகளை எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். என்னைய பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப பிள்ளைகள் உழைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அவர்களுக்கு ஒரு நல்ல இப்ப இங்க பெற்றோரை விட கூடுதலான சம்பளம் தான் எடுப்பார்கள். அப்ப அவர்களாயே வீடு அதாவது காரை வாங்கலாம் தானே. என்னத்துக்கு வாங்கி கொடுக்குறார்? ஒரு அம்மா 18வது பர்த்டே முடிஞ்ச உடனே அவர் லைசன்ஸ் எடுத்துட்டாருன்ட்டு 18வது பர்த்டேக்கு வேண்டி கொடுத்தா. உண்மையிலேயே உடனே வேண்டியும் கொடுக்க கூடாது. புது கார்களை கொண்டே மரத்தோட அடிபட்டான் 3 பேரோட இன்னுமே கோமாவில எழும்பவே இல்லை. 3 பேரும் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணி இப்ப ஃப்ரெண்ட்ஸு பாதிக்கப்பட்ட. ஏன்னா உடனே எடுக்க வேணும் என்று தாய் எடுத்து கொடுத்தவா. அப்ப இப்ப யோசிச்சு பாருங்கள். லைசன்ஸ் எடுத்த உடனே பிள்ளைக்கு நீங்கள் கார் உடனே எடுத்து கொடுக்க கூடாது. ஏன்னா அப்பதான் அது உங்களோட கார்ல ஓடி 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 பழகி சரியான அந்த படிமுறை வந்தா தான் எடுத்து கொடுக்கணும். எடுத்த உடனே பிள்ளைக்கு கொடுத்த உடனே அது வேகத்தை தனக்கு இது ஏதோ புதுசு தனக்கு ஒரு இதா இருக்குமென்று ஒரு கெத்தில ஓடி போய் அடிபட்டு இதாண்டுட்டார். அதுதான் நான் சொன்னேன். பெற்றோர் தான் கூட எல்லாத்துக்கும் செலவு. அதை விட ஏன் மற்றவன் கார் எடுத்து ஓடுறான்னு இங்க புள்ள உழைக்காத ஆனா இவியல் கார் எடுத்து ஷோக்கு என்ன பக்கத்து வீடு மெட்டால் ஓடுதே. அப்ப அவன் பிள்ளை ஓடையக்குள்ள தண்டமான நல்லா உழைக்கிறான்னு வெளியில கொஞ்சம் காட்டணும். அதுக்காக அதுகளை விடுங்கோப்ப அது தங்கட பாட்டுல வாழக்கூடிய பிள்ளைகள் அதுகளுக்குள்ள போய் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. ஒரு கொஞ்ச காலத்துல விட்டு இப்ப எங்களோட இருக்கேக்குல அந்த தப்புகளை செஞ்சால் நாங்கள் திருத்துறதுக்கு வசதி இருக்கு. இப்ப பிள்ளை அடிபட்டு விழுந்துட்டாலும் ஓகே தூக்கி விடுறதுக்கு ஒரு கை இருக்கு தானே. நாங்கள் இப்ப தூக்கி விட்டுடுவோம். அப்ப அதுகளுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அமைஞ்சோடனே தங்கட லைஃபுக்குள்ள போயேக்குள்ள நான் இப்படி முதல் நடந்தது அப்ப அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணல இப்ப யாரும் ஹெல்ப் பண்ண இல்லைன்னு அது தாங்களாவே உணர்ற ஒரு சக்தி வந்து விடும். என்ன ஆமா ஆமா. மற்றது ஒரு பிள்ளை 18 வயதுக்கு மேல வந்த உடனே நீ ஏதோ ஒரு வழியில சரி ஒரு 20 வயது 25 வயசு வைக்கோங்க ஏண்டா யூனிவர்சிட்டி இதுகள் எல்லாம் முடிச்சு வரைக்கல அந்த பிள்ளையால வேண்டக்கூடிய தகுதி இருக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்றது ஒரு கேள்வி. 2வது பேந்தும் என்ற பிள்ளை என்று நீங்கள் நினைச்சு எல்லாத்தையும் வேண்டி கொடுக்க அந்த பிள்ளைய சோம்பறியாக்குறீர்கள். அந்த பிள்ளை தண்டை ஆசை வச்சுக்கொண்டு வேறு ஏதும் செலவுகள் செய்யத்தான் அவன் துடிப்பான். ஒரு இல்ல சில பேர் சொல்லிடுறா இப்ப வேலைக்கு போற புள்ள நான் தானே சமைச்சு கொடுக்கணும் பாவம் அதுல என்னோட இருக்கு. என்னோட தனியா இருந்தா என்ன செய்வினம் போயிடும். நாங்களும் வேலைக்கு போய்தான் அவைக்கு சமைச்சு கொடுக்குறோம். ஏன் அப்படி செய்யணும்னு கேக்குறேன் நான். நாங்களும் அதே வேலையை செய்தோண்டே சமைச்சு கொடுக்கணும். இல்ல எல்லாரும் பங்கிட்டு செய்யுங்க. அப்படிதான் நிக்கிறவே அந்த நாள் நின்றா இந்த வேலையை நீங்க செய்யுங்கன்னு பயந்து அப்படி வீட்டிலதான் அந்த பிள்ளைகள் நின்றாலும் பகிர்ந்து கொடுக்க வேணும் பெற்றோர். அது நாங்க பயந்து கொடுக்குறோம். உங்களோட பிள்ளைகளை போம் செல்லமா வச்சிருக்கோம் நினைக்கிற பெற்றோராலதான் அந்த பிள்ளை குட்டிச்சு வர ஆகுது. அந்த பிள்ளைக்கு தனக்கு ஒரு அனுபவத்தை பெற நானா தனியா எடுக்கணும் கார் நானா தனியா ஒரு வீடு கட்டணும் நானா தனியா வெளியில போகணும்ன்ற எண்ணம் அந்த பிள்ளைக்கு இல்லாமல் போடும். அது பெற்றோர் தான் காரணம். ஏனண்டா அவைக்கு பவுசு காட்டணும். எனக்கு தெரிஞ்சவ ஒரு ஆள் அவ தன் மகனுக்கு ஏதோ கார் எடுத்து கொடுத்துட்டாங்க. அது எப்படி பேஸ்புக்ல போடுறான் அந்த காரை மூடி இருக்கு புது கார் போய் கம்பெனியில எடுக்கிற மாதிரி கொண்டு கொராச்சில விட்டு அப்படி எடுத்து அப்படியே படங்கள் எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்ப ஒரு ஆள் எனக்கு தெரியாது இது பேஸ்புக்ல வந்து அப்ப எந்த சொன்னா
இந்த ஆள் போட்டவா நீங்க பார்த்த நீங்களோ என்னன்னா வைப்படி அப்புறம் அவ சொன்ன பிறகுதான் நான் அதை எடுத்துப்பேன். இதெல்லாம் சோப்பு தேவையா என்ற ஒரு இது இருக்கு. இப்ப காரணத்தாலும் பேசாம இருங்கோ. அப்ப மகனுக்கு எடுத்து கொடுக்க மகனை என் பக்கத்துல வச்சு நான் கேட்கிறேன். இப்ப எங்கட பிள்ளைகள்டா இதை ஷோவா எடுத்து போடுறது எல்லாம் பிடிக்காது. சில பேருக்கு அது பிடிக்குதாகும். அந்த மகனும் பக்கத்துல நிக்கிறார். தாய் அப்படியே அந்த சீட்டி எடுத்து போடுறோம். அது இந்த இமகண்டா தினமு அது எப்படி என்ன ஆறுதலா அது தெரியும் தானே ஆக்ஷனுக்கு. எனக்கு இதே பார்த்துட்டாரு அதுக்கு லைக் பண்ணணும்னு நினைக்குங்களா இல்லையே. அப்ப மற்றவர் அவைக்கு கார் எடுத்து கொடுத்துட்டார் எனக்கு எடுத்து தரையிலோன்னு அந்த பிள்ளைகள் இதா கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை இருக்குது. இது காட்ட தேவையில்லை. உங்களோட இது இவன் காரணண்டா இதை காட்டவே மாட்டான். அவன் தானே எடுத்து கொடுத்தாலும் அல்லது பிள்ளைகளை கொண்டு செய்தாலும் அதை வெளியில தெரியாது. ஆனா இங்கட அப்படி ஒரு பட்டாசு என்றது உண்மைதான். நீங்க சொன்னதே ஏன் எடுத்து கொடுப்பான்ன்றது கேள்வி. இது எடுத்து கொடுத்தவர் ஒரு லைசன்ஸ் எடுத்து 3வது நாளே அவனுக்கு கார் எடுத்து கொடுத்துக்க கொண்டே அடிபட்டுட்டான். அப்படியே மரத்தோட அடிபட்டு அவருக்கு சீரியஸான காயம் ஹோமாவில தான் இருக்குது. மற்ற 2 பிள்ளைகளுக்குமே அதில் முன்னுக்கும் பின்னுக்கும் இருந்த பிள்ளைகளுக்கு காயம். அப்ப இது தேவையில்லை என்றது உண்மைதான். அதால வீண் செலவுகள் எங்க போறான்றது அம்மா அப்பா தான் முடிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குத்தான். ஆமா. மற்றும்படி சில நேரம் திடீரென ஒரு செலவு வந்துட்டால் என்ன செய்யறது? ஒண்ணும் செய்யலாம். காருக்கு வந்துடும் அல்லது வீட்டில் ஒரு பொருள் திடீரென உடைஞ்சிடும் அல்லது நாங்கள் பாவிக்கிற தண்ணி கீட்டர் கூட படாரண்டு இன்றைக்கு பிடிக்க தொடக்கம் வேலை செய்யாமையே நிற்கும். இது என்னடா அமர்த்தி பார்க்க அப்ப என்ன செய்யற? அதை போட்டுட்டு இது ஒரு வகை நொண்ட வேண்டியதான் வேணும். குறிப்பிட்ட காலம்தான் சில பொருட்களிஞ்ச அதனாலேயும் இருக்கலாம். மிக்க நன்றி ஜீவா. வணக்கம் கோசலா ஞானம். வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். வணக்கம். வாங்கோ. ஒவ்வொரு தலைப்புகளையும் எங்கே பிடித்து கொண்டு வாரீர்களோ தெரியவில்லை. இந்த வாழ்த்துக்கள். ஓகே, சொல்லுங்க. உங்கள் தலைப்பு குடும்பத்தில் தலைவனா தலைவியா செலவாளிகள் என்றதான் கேட்டிருந்தீங்க. இல்ல பிள்ளைகளையும் எடுக்கலாம். குடும்பத்தில் யார் செலவாளிகள்? வளர்ந்த பிள்ளைகளும் இருப்பினம் தானே. பெண்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். ஏன் நீங்க நல்லா வேண்டுவீங்களோ போய் கடையில? ஏன் பெண்கள் என்று டக்குன்னு சொல்றீங்க? ஆண்கள் கண்டபடி செலவழிக்க மாட்டார்கள். ஆனால் இப்ப அல்கோஹோல்கள் பியர்கள் அந்த வகையில பாக்க ஏன் பொல்ல கொடுத்து அடிக்க வாங்குவான். அப்ப இதுக்கு குடும்பத்துல வெளியில வருது இல்ல. சொல்லுங்க. அந்த வகையில பாக்க செலவுகள் அவைக்கு அது பெரிய செலவாக அவைக்கு தெரியாது. மற்றது செலவாண்டு சொல்லி அவர்கள் கதைப்பார்கள். அது சரி. ஆனால் அதை எரிகிற ஒவ்வொரு நெருப்பும் காசுதான். அது இவ்வளவு காசு முதல் இவ்வளவு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது, இவ்வளவு பிரச்சனையா கொடுக்குது. அதாவது அதை சிந்திக்க மாட்டேன். ஆனா பெண்கள் அழகு சாதன பொருட்களுக்கு செலவழிக்கிறத பற்றி கதைப்பார்கள். ஆனா அதுவும் பெண்கள்ல ஒரு தவறு இருக்குதான், அழகு சாதனத்துக்கு கண்டபடி செலவழிக்கிறது. ஆனா என்ன செய்யறது? ஒவ்வொரு முறையும் லிப்ஸ்டிக்ஸ் பூசத்தான் வேணும், ஒவ்வொரு முறையும் ஐப்ரோ பூசத்தான். அப்ப பெண்ணுக்கு செலவு வருதுதானே. செலவு வருந்தான். ஆனா அதுக்கு ஆக அளவுக்கு மிஞ்சினா அமுதவன் நஞ்சு என்ற போல இருக்கக்கூடாது. அளவோட செலவழித்து அளவோட வாழ வேணும். புரிந்துணர்வு. இப்பொழுது அந்த பிள்ளை இன்றைக்கு உருத்திரபுரத்துல ஒரு தாய் பரிதாபமாக இறந்திருக்கின்றார். மோட்டார் சைக்கிளால அடிபட்டு. நடந்து போனவா இன்னொன்று அந்த பிள்ளைகள் ஸ்பீட் ஓட்டத்தால அந்த தாய் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்ட போன இடத்துல அடிபட்டு அந்த இடத்துலயே சரி அந்த தாய். கரடி போக்கு எங்கட இடம் தான் அந்த கரடி போக்குன்ற இடம். கரடி போக்கு உருத்திரபுரம் இடத்துல. அப்ப அந்த இளம் பிள்ளைகள் தான் நம்ம மோட்டார் சைக்கிள் ஸ்பீட்டா ஓடிக்கொண்டு போனான்னு சொல்லி கதைச்சினோம். நடக்குது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆகவும் செல்லம் கொடுத்து வளர்த்தா பிரச்சனை இங்கதான் இருக்கு. அவர்கள் ஒற்ற காலில் நிற்பார்கள். எங்களுக்கு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி நிற்பினோம். அதுக்கு புரிந்துணர்வாக கதைக்க வேணும். பிள்ளைகளுக்கு புரிதல் இருக்க வேணும் கொஞ்சம். அந்த துடிப்புன்னு சொல்லுவேன். துடிப்பு வயதுதான் அந்த விபரீதத்தை கொண்டு வர்றது.
என்றாலும் நிதானம் வேணுமல்லோ, துடிப்பு இருந்தாலும் நிதானமாக இருக்க வேணுமென்றது தெரியத்தானே வேணும் அந்த பிள்ளைக்கு. ஓ, அங்க வாகன விபத்து வந்து கூடத்தானே நடக்குது அங்க. உண்மையா உண்மையா, அது அங்க ஓவர் கட்டுப்பாடு இல்லாத ஓட்டம். ஓ, அதனுடையாக அந்த குடும்பத்துல இருவரும் ஒத்துழைச்சு பங்கு பற்றி ஆனா இலங்கையை பொறுத்தளவுல பிள்ளைகள் தான் அதிகம் செலவழிக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தளவுல பிள்ளைகள் அது தான் அந்த பிள்ளைக்கு செல்லம் தாம்பரியமாக கொடுக்கறதால பிள்ளைக்கு பெற்றவர்கள் வந்து ஐயோ இந்த பிள்ளை அப்படி இருக்கணும், இந்த பிள்ளை மூட்டை ஜெயிக்கல அப்படி ஓடணும், அப்படி இருக்கணும். அனுபவிக்க வேணும். பிள்ளை கூடுதலாக வெளிநாட்டில இருந்து அனுப்புற காசுகளாலேயும் தான் அங்கே இருந்து உழைக்கிற ஆட்கள் கூடுதலாக அப்படி வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னவோ தெரியல, தவறுதல் வந்து பெற்றோர்கள்ல தான் இருக்கு. ஆமா, உண்மைதான் உண்மைதான். பெற்றோர்கள் சிந்திச்சு கொஞ்சம் பிள்ளைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வளர்க்க பார்க்கணும். கட்டுப்பாடுன்னு சொல்ற அளவுக்கு இன்றைய பொறுத்தளவுல கட்டுப்பாடுல அது சுய கட்டுப்பாடு அந்த பிள்ளைக்கு அமைய வேணும். அது சின்னன்ல இருந்தே இவர்கள் இப்படி வளர்த்திருக்கிறார்களோ அந்த முறையில தான் அது கொண்டு போகும். ஆடம்பரமாக அது எல்லா வந்து பொருளையும் அந்த குடும்பத்துல இருந்து அந்த பிள்ளை வந்து தனக்குள்ள எடுத்துக்கொள்ளுது விஷயங்களை ஓ ஓ எடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு போனது பிறகு நாங்களே அதிசய வாயில கை வைக்க வேண்டியதா கிடக்கு. இந்த பிள்ளை இப்படி எல்லாம் செய்யுதா, இப்படி எல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் செய்யுதான்ற மாதிரி எங்களுக்கு அதிசயமாக இருக்குது. ஆனா அப்படி வருகுதுகள் பிள்ளைகள் கூடுதலாக நல்ல கெட்டிக்கார செலவழிக்கக்கூடிய பிள்ளைகள். பெற்றோர்களோட அந்த பிள்ளைகள் இருக்கும் பொழுது கூடுதலாக அவை ஒரு செலவு ஸ்தானத்துலதான் போய் கொண்டிருக்கிற மாதிரி தெரியும். இந்த பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பெற்றோர்களுக்கு ஒரு கலக்கமா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு போன அப்புறம் பாக்கல உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வச்சாண்ட மாதிரி பார்ப்போம். அதான் அது நீங்கள் வளர்க்கிற அந்த வளர்ப்பில் இருந்தும் பிள்ளை எடுத்துக்கொள்ளும் தானே. நடக்கல போயேக்கல வேறையக்கல பழமொழிகள் சொல்லி ஒவ்வொரு நல்ல சிந்தனையை சொல்லி கொண்டு போயேக்க அதை எடுத்து வச்சிருந்திருக்கேன். இப்பொழுது செயல்படுத்தின கட்டிக்காரு. நல்லது. காலம் வரைக்கதானே அதை பயன்படுத்த வேண்டும். அதாவது வரவுக்கு தக்கன செலவு என்பது காலம் வரைக்கும் அந்த பிள்ளை அனுபவமாக அதை கற்றுக்கொள்ளும். அவர்கள் அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா நாங்கள் விடக்கூடாது. அதாவது பிடியாக நிக்க வேணும் அவர்களோட. அப்ப வந்து தங்களோட வாழ்க்கையில அதை பயன்படுத்த நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி இந்திரா ஞானசேகரம். நீங்களும் நல்ல ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ராஜினி. வணக்கம் வாணி அவர்களுக்கும் வணக்கம், நாலு அவர்களுக்கும் வணக்கம். உங்களோட தலைப்புக்கு வாழ்த்துக்கள். சில அநியமா எல்லா இடங்களிலும் இருவரும் செய்வார்கள். சில ஒரு ஆள் கூட கணவன் மனைவி என்றால் ஒரு ஆள் கூட செய்வார், ஒரு ஆள் குறைய செய்வினம். ஆனா எங்கட விட்டா மாறி எல்லாரும் சொல்லி பெண்கள் தானண்டா எங்கட விட்டா நான் செலவு குறைவு. அவர் உண்மையிலேயே காண்றதெல்லாம் வேண்டணும் அவருக்கு. அப்படி இருக்கிறாரா? அது வண்டியில அந்த புதன்கிழமையில இந்த ஒவ்வொரு ரைஸ் குக்கர் ஒவ்வொரு புது புது சாமான்கள் முடிஞ்சிடும். இவர் வேலையால வார நேரம் முடிஞ்சிடும். அது ஃபேக்டரிக்கு முன்னுக்கு தான் அந்த இடம் இருக்குது அந்த கடை. என்ன செய்வார், அது வரும் என்ன வந்தா அதை போய் அது வரைக்கும் வேலையில வரைக்கும் பண்ணி கொண்டுதான் வருவார். நான் பேசுறது ஒன்று இருந்தால் என்னொன்று தேவையில்லை. அதானோ வீணா இடத்தையும் எடுக்குமல்ல. நான் யாருக்கும் கொடுத்துடுவாருன்னு போட்டு அவர் என்ன செய்வார், கொண்டு வந்த உடனே பெட்டியை உடைச்சு போட்டு சட்டி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு சொல்லுவார், அரிசியை போட்டு பேர் அவியுதாங்க. நான் யாருக்கும் கொடுத்துடுவேன் புதுசா இருந்தாலும். அப்ப ஏற்கனவே இருக்குது ரைஸ் குக்கர் வேண்டி கொண்டு வந்தாலும் ரைஸ் குக்கர் இது கேட்க வேண்டேன், மற்ற சாமான்களையும் கண்ட உடனே வேண்டது. இப்பயும் அந்த பழக்கம் இருக்கு. அவரை முன்பு நான் என்ன செய்தும் கடையில கண்டா முந்தி நான் அவரோட போய்க்க அவர் வேண்டித்தான் தாரது. அப்ப கடையில போனா போய் ஒரு உடுப்பை பார்த்துட்டு வந்தா எனக்கு தெரியும் ஒரு கிழமையால இதை கொஞ்சம் குறைச்சு போடுவாங்களான்னு. அப்ப நான் வேணாம் சொல்லுவேன், வேண்ட சொல்லுவேன். நான் சொல்லுவேன் வேணாமண்டே என்னக்கு அடுத்த கிழமை வந்து பார்ப்போம், பார்க்க குறைச்சு போடுவாங்கன்னா அந்த அப்படி பார்த்து வேண்டணுமெண்டா வேண்டுவேன். ஆனா பார்க்க போய்க்க நான் இதுதான் எனக்கு வேணும், இந்த இதுக்கு போய்க்க இந்த சாரி வேண்டணும் அப்படி என்று அந்த இது இல்லை. எங்கட விட்டா இது மாறித்தான் நடக்கிறது. என்ன தேர்ந்தாலும் பிள்ளைகளையும் பாருங்க. இப்ப பிள்ளைகள் நாங்கள் குறை சொல்றோம்னு சொன்னா இப்ப சில பிள்ளைகள் வந்து தாங்களாவே உணர்ந்து அவையே அது குறைக்கணும். ஆனா சில பிள்ளைகள் வந்து அவையே நன்று அதை சொல்றதா இன்றைக்கு வந்து நாளைக்கு இல்லையா என்ன செய்யறது, சில படிச்சுட்டு போறது எனக்கு ஆசையா இருந்துக்கணும். தெரியாது இன்றைக்கு நாங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி படுப்ப ஓடிக்கணும்.
நீங்க சொன்ன மாதிரி அந்த எங்களுக்கு நீண்ட நாளுக்கு முன்பு நடந்தது. அது இதால இந்த பிள்ளைகளால இப்ப தாய் தாப்பன் இப்ப அம்மா நீங்க சொன்ன மாதிரி அம்மாவோட பாசம்தான் அந்த விளையாடி அப்பா அந்த பையன் பிள்ளை கார் பழகிட்டு கொண்டு BMW வேண்டி கொடுக்க அந்த பிள்ளை போய் அடிபட்டு அந்த பிள்ளை அதுலயே சரி அந்த மரத்தோட அடிபட்டது நீண்ட நாளுக்கு மேல மறுக்கா நடந்தது. அப்படி உடனே வேண்டி கொடுக்க அங்கட பிள்ளைக்கு கார் பழகினாக்க நல்லதா வேண்டி கொடுக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளையால கடன் பெறக்கூடாது அவைக்கு என்ன குடும்பத்துக்கு. அப்ப அதுகளும் அந்த பிள்ளைகளும் சில பிள்ளைகள் உணர் எல்லா பிள்ளைகளும் நான் சொல்லல, சில பிள்ளைகள் அப்படி உணர்ந்து இருக்கிற பிள்ளைகளும் இருக்குது. இப்ப வேலை செய்யற பிள்ளைகள் எல்லாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இருக்குது. சில நேரத்துல ஒரு விருப்பம் தான் அம்மாக்கே தன் பிள்ளை மற்ற பிள்ளைகள் மாதிரி இப்படி வேண்டி கொடுக்கணும் செய்யணும் அந்த ஆர்வம் இருக்குன்னு தானே. அதாலேயும் பிள்ளைக்கு செய்யணும்னு சொல்லி வீணாது தேவையில்லாம அந்த உயிர் போனதுதான் மிச்சம். காரம் போய் உயிரும் போயிட்டு தானே. அப்படியான சில வேலையும் இருக்குது. ஆனா எனக்கு என்ன பார்த்தளவு அதான் சொல்றது என்ன பொறுத்தளவு என்றும் ஒரே மாதிரிதான். ஆனா சில இப்ப நினைக்கிறேன்னா இப்ப ஆனா நான் வேற வழியால வேற ஆக்களுக்கு உதவி செய்வேன். அது முந்தியும் அப்படித்தான் இப்ப காசு கிடைக்கிறவங்களுக்கு செய்வேன். ஆனா இப்ப கொஞ்ச காலமா நான் நினைக்கிறது முந்தி நாங்கள் அப்படி நினைக்கிறேன் இல்லை. முந்தி பரம்பரையா அந்த வயசு இறக்குறேன். இப்ப நாளைக்கு எங்களுக்கு நடந்தா என்ன நடக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே யாரையும் தானே கொண்டு போகணும் அந்த அப்படியான ஒரு இது இருக்கும். இப்ப யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. வயசு வித்தியாசம் இல்லை ஒருத்தருக்கு இப்பயே இறப்புக்கு அதுகளையும் யோசிக்கிறது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மிக நன்றி. ராஜினி ஆல்பன்ஸ்ல அதுல செலவழிக்கிற ஆண் அந்த பக்கத்துல சொல்லி இருக்கிறார். நாங்கள் பார்த்தோம்னா ஆணும் செலவழிக்கிறார்கள் பெண்ணும் செலவழிக்கக்கூடிய நிலை இருக்கு. பிள்ளைகளும் செலவழிக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஜெயமலர் நீங்கள் நிக்கிறீங்களா? பேச போறீங்களா ஜெயமலர்? ஏமலர் நிக்கிறா கேட்டுக்கொண்டிருந்தா நீங்களும் வரலாம். இப்பொழுது நாங்கள் பார்த்தோம்னா உண்மையிலேயே 3 பேரும் ஏதோ ஒரு விதமாக செலவழிக்கிறோம் என்றது உண்மைதான். ஏன்னா சில நேரம் ஆடம்பர செலவுகள்ல பிள்ளைகள் செலவழிக்கிறார்கள் என்று வரும். சில நேரம் ஆடம்பர செலவுகள்ல அம்மா தான் செலவழிக்கிறான்ற நிலையும் வரும். அது குடும்பத்தின் வருமானத்தை பொறுத்து நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா எப்போதுமே நாங்கள் எங்களுக்கு தான் காசு இருக்குது நாங்கள் தான் செலவு செய்வோம் என்று நினைக்கிறேன். இந்த வீட்டு செலவுகள் இந்த குரோசரி சாமான்கள் மற்றது குழந்தைகளுக்கு தேவையான அதிகம் செலவு செய்வது பல குடும்பங்கள்ல அம்மா பிள்ளைக்காக கூடுதலாக செலவு செய்கிறது. சின்ன குழந்தைகள் இருந்தால் அது அம்மாவாகத்தான் இருக்கும். அடுத்தது இந்த வாடகை நாங்கள் பாருங்க வாடகை பணமும் சில நேரம் ஒரு வருஷத்துல ஒரு முறை கூடவாக வரும். அது நாங்க பாவிக்கிற இதுகளை பொறுத்தது. அடுத்தது பில்லுகள் சில நேரம் நாங்கள் ஏதோ கட்டாத பில்லுகள் அது சுகாதாரத்துறையா இருக்கலாம் அல்லது வேற தேவைகளுக்கு நாங்கள் எதன் வாங்கி இருப்போம். அதுக்கு மேலதிக செலவுகள் கட்டாம இருந்தால் அது கூட வந்துவிடும். சில நேரம் அதுல செலவழிக்கிறேன்னா அது அப்பா பார்த்து கொள்வார் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்தது சில குடும்பங்கள்ல சம்பாதிப்பவர் தான் அதிகமாக செலவு செய்யக்கூடியவராயும் இருக்க. அவர் நல்ல கோட் ஷூட் போட்டு நல்ல உடுப்புகள் போடணும். அப்ப எனக்கு அடிக்கடி நான் செமினார்களுக்கு போகணும். அப்ப அதுக்கு தேவையன்றோன்னா அவர்களே செலவழிக்கக்கூடிய நிலை இருக்கும். இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு தானே அதுல கூடுதலாக அம்மாமாருக்கும் ஆர்வம் இருக்குது. ஏனண்டா அது அந்த பேட்டர்ன் வந்தோன்னா அதை ஒரு எடுத்து போடுவோம் அந்த உடுப்பு என்று நினைக்கிற இதுவும் இருக்கிறது. அப்ப இதுல யார் செலவு செய்கிறார்கள் என்பதை காட்டிலும் இந்த செலவு குடும்பத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று பார்க்கணும். சில நேரம் உண்மையிலேயே பயனுள்ளது. இப்ப திடீரென எங்கட மாமர் உடைஞ்சிட்டு தானே நீங்க புதுசு வேண்டணும். அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதுக்கு செலவு செய்து வேண்டலாம். ஆகவே இங்க ஆணும் சேமிக்கிறார், ஆணும் உழைக்கிறார், பெண்ணும் உழைக்கின்றார். ஆனா அம்மா தேவைக்கு வாங்கினாலும் அப்பா சில நேரம் ஆசைக்கும் வாங்குவார். இந்த குழந்தைகளுக்கு சில நேரம் விளையாட்டு சாமான்களை வேண்டி கொடுக்கலாம்னா அது அப்பாவா தான் இருக்கும். அப்ப அப்படி பார்க்க குழந்தைகளாக இருக்கிறவைக்கு கூடுதலான செலவுகள் இருக்கிறது. அதை விட நாங்க இப்ப அந்த டொபிகள் இதுகள் ஸ்நாக்ஸுகள் அதுகளுக்குமே கொஞ்சம் பேர் கூடுதலாக செலவு செய்கிறார்கள். சில நேரம் தாத்தா பாட்டி இருந்தாலும் பேரர்களுக்காக செலவு செய்யும் போது அதை கணக்கு பார்க்க மாட்டார். அப்பா அப்படியே வாங்கி கொடுப்பார். அப்படி பார்க்க எங்களுக்கு என்ன தெரியுதுண்டா எங்களோட வரவுக்கு தக்கிய செலவு செய்தாலும் சில நேரம் கூடவாக வந்து விடுவது உண்டு. உண்மையிலே கூடவாக சில மாதங்கள்ல எங்களுக்கு வந்துவிடும். அப்படியான நேரத்துல நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போகணும். அந்த மாதிரி இப்ப காருக்கு சில நேரம் ஒரு பிரச்சனை வந்து 500 ரூபாய் வேணும் காருக்குண்டா அது இந்த மாதத்துல வராத ஒரு செலவாக இருந்தால் அது எப்படி நீங்க சேமிச்சு வச்சிருந்தா தான் அதுகளுக்கு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே செலவில்லாத மாதங்களில நீங்க கட்டாயமாக ஏதோ
ஒரு பணத்தை சேமிச்சு வச்சிருக்கணும். ஒரு கொஞ்சம் பணமாவது அது ஆண் சேமிக்க முடியாட்டியும் பெண்ணானவள் தனக்கு கடைகளுக்கு போற காசுல இருந்தாவது ஒரு 10 யூரோவாவது ஒரு உண்டியல் பெட்டியில போட்டு வச்சிருந்தா ஒரு வருஷங்கள்ல அதை எடுக்காமல் இருந்தால் ஒரு வருஷங்கள்ல அது ஒரு கொஞ்சம் காசு உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஊர்லா போவோ அல்லது வேற தேவைகளுக்கோ நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப பெண்களின் கையில தான் இந்த குடும்பத்தின் ஒரு பகுதி இருக்குது. ஆண்கள் அவர்களும் சேமிப்பார்கள். அப்பாதான் தலைமை என்று இருந்தாலும் சில நேரம் ஒரு கெட்டித்தனம் உள்ள பெண்களால அந்த சில நேரங்கள்ல வார செலவுகளை சமாளிக்கலாம். இப்ப அவர் காசு இல்ல, ஐயோ என்ன செய்யறோம் இப்படி திடீரென வந்துட்டு ஆனா உடனே அம்மா இந்தாங்கோ என்னட்ட சேமிச்ச 400 ரூபாய் கிடாக்கு நீங்க கொண்டே செலவு செய்யணும். அப்போ எவ்வளவு ஆனந்தமா அந்த குடும்பம் அந்த நேரம் இருக்கும். அதனால குறிப்பறிந்து செய்பவள் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்பதும் உண்மை. இருக்க வேணும். அப்படி ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒன்றில நாங்கள் செலவை மிச்சம் பிடிக்கலாம். அது நிறைய பொருள் வாங்கி வந்து வீட்டை குவிக்க வேணும். மற்ற பாத்திரங்களையும் நீங்க நிறைய வாங்காதீங்க. நான் தெரிஞ்ச ஒரு ஆள் வீட்டை போனா எல்லாம் நிறைய பாத்திரமா இருக்கும். அது கூட எவ்வளவு இடத்தை எடுக்கும், எவ்வளவு தூசியல் படியும். அதனுடைய ஒன்று உடைஞ்சால்தான் போய் வேண்டுங்க. அப்படி உடையாத இடத்துல அது பாவிக்கலாம்டா கொஞ்ச காலம் பாவியும். அதுக்கு ஒரு காலம் இருக்கும் தானே. அது மட்டும் பாவிச்சுட்டு பிறகு எறியக்கூடிய வாய்ப்பு. அடுத்தது உடுப்புகளுக்கு கணக்க போய் கடைசியா உங்களுக்கு எறிய மனம் இல்லாமையும் வந்துவிடும். ஆதலால் 10 வருஷ உடுப்பும் இப்பவும் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனுடைய உடுப்புகளையும் அளவாக தேவைக்கு மேலதிகமாக நீங்க வாங்காதீங்க. இந்த ஃபேஷனுகள் மாறி மாறி வரும். அதனாலும் வீணாக அது வீட்டில இருக்கும். அதை போடாமலே இருந்து விடுவதும் உண்டு. அவை அப்படி பார்க்க பெண்களும் கூடுதலாக செலவழிக்கிறார்கள் என்றதும் உண்மை. ஆனா சில குடும்பங்கள்ல ஆண்கள் கூடுதலாக செலவழிப்பதும் உண்டு. சில குடும்பங்கள்ல குழந்தைகள் அதாவது இளம் சிறார்களோ அல்லது இளையோர்களோ கூடுதலாக செலவழிக்கிறது. வணக்கம். மன்னிப்புடன் உடுப்புக்கு சொன்னீங்க தானே. அப்ப இப்ப நான் இருந்ததுக்கு 12 கிலோ குறைஞ்சிட்டேன். அப்ப நான் அந்த உடுப்பை போட முடியுமா? அப்ப நான் எனக்கு உடுப்பு வாங்கத்தான் வேணும். அது தேவைதானே உங்களுக்கு. 12 கிலோ குறைஞ்சிட்டீங்களா? ஆமா. அட கடவுள். அப்ப என்ன சாப்பிட்டீங்க 12 கிலோ குறைகிறதுக்கா? ஒண்ணும் இல்ல, நோமலாவே குறைஞ்சிருக்கு. சரி சரி. கட்டுப்பாடு ஒண்ணும் இல்லாம நோமலா. அப்ப உங்களோட யோகா எக்ஸசைஸ்ல குறைஞ்சிட்டுதாக்கும். யோகாவுக்கு முதல்ல இப்ப 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமா அப்படி. அப்ப கட்டாயமா எனக்கு இப்ப போன வருஷம் போட்ட உடுப்பு இப்ப மெலிஞ்சு போன நின்னும் போட இல்லாத. அப்ப நான் அதை ஒண்ணு சில கட்டி போட்டு பிரியோசனமா அந்த இங்க வாளி இருக்குதான் ரீசைக்கிளிங் செய்யற இது மாதிரி அதுக்குள்ள போட்டு கட்டி கொடுத்து விட்டா அவர்கள் வேறு யாக்கள் பாவிப்பார்கள். எனக்கு தேவைக்கு திரும்பி வாங்கணும். என்ன செய்யறது? கட்டாயம் தேவை என்றால் இல்ல அது தேவை. உடுப்புகளை வந்து நாங்கள் கட்டாயம் என்ன ஒரு விடயம் இதுல நீங்க சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ் அந்த பாட்டி தாத்தா மேல சொல்லிடுறான்னு சில இடங்கள்ல அவர்களுக்கும் வருமானம் வருது. அவர்களுக்கு வருமானம் வர்றபடியா அந்த காசுல சில இருக்கிறார்கள் பேரம்பேத்தி என்று. சில இடங்கள்ல அவர்களுக்கு 5% கொடுப்பது இல்லை. அப்ப அங்கும் 2 வித்தியாசமான இது இருக்கிறது. ஆமாம். இப்ப இங்கேயும் அப்படித்தான். சில ஓமாமார் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கூடி கொண்டு வந்து ஐஸ்கிரீம் கடையை வந்து வாங்கி கொடுக்கிறார்கள். கடைகளுக்கு கூடி கொண்டு போய்களை அவர்களுக்கு ஏற்ற சின்ன சாமான்களை வாங்க சொல்லி போட்டு காசு பே பண்றார்கள். அப்ப அது அவர்களுடைய வருமானத்தல்ல வர்றபடியால் அப்ப அதுவும் சில இடங்கள்ல சொல்ல முடியாது எப்படி அந்த காசுகளை சேமிக்க முடியும் செலவழிக்கிறது. இல்ல நாங்கள் தான் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவரும் தான் தெரியும் எவ்வளவுக்கு நாங்கள் கூட செலவழிக்கிறோம், எதை குறைச்சு நாங்கள் செலவழிக்கலாம் என்றதையும் நாங்கள் தான் திட்டமிட வேணும். ஆனா என்ன பொறுத்தளவில் இப்ப அப்பா வேலைக்கு போனா அம்மா வீட்டுல இருக்கிற வேண்டாம், அம்மா தான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்க வேணும். ஏண்டா அவ கூடுதலான நேரம் வீட்டுல நிக்கிறபடியே இது சில நேரம் ஆண்கள் அளவாக வேண்டிக் கொண்டு வருவார்கள். நான் சும்மா ஒரு சாமானுக்கு கடைக்கு போவேன். சில நேரம் நான் 10 வந்துடுவேன். நான் உண்மையிலேயே மலிவண்டு போட்டு அள்ளி கொண்டு வந்து போட்டு இங்க குப்பைக்கு போடுவோம். இப்ப அதுவும் இருக்கு. சில நேரம் காளான வேண்டி கொண்டு வந்து 2 வாங்கிட்டு வந்தா அது இங்க அழுகி வைக்க தேவையே இல்லை. அப்படியானது இல்ல. ஆமா, அதை அளவாக நாங்கள் வேண்டிக் கொண்டோம்டா உண்மையிலேயே சிறப்பு. ஆமா. மிக்க நன்றி செல்வி நித்யானந்தன். நாம்
இன்றைய குடும்ப குவலியம் மிக சிறப்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களை ஆனா சொன்னாலும் எல்லாரும் ரூபாயில சொன்னபடினால அப்ப அது சரியான சீப் தானே செலவு அதுவும் யூரோப்ல அப்படியே அதே மனாக்கள் ருப்பீஸ்லாம் சொன்னீங்க ரூபான்ட்டு அப்ப ஆ, இன்னைக்குள்ள எவ்வளவு இல்லாம வாழ்றோம் அதானே அது ஆ, பெரிய யார் சொல்ற தெரியும் யார் எனக்கே தெரியல 100 ரூபா நானும் 50 ரூபா 25 நான் ரூபான்ட்டு தான் இவ்வளவு சொல்றீங்க பல பேர் அதை மாத்துறீங்க இல்ல எத்தனை வருஷம் வந்தாலும் அந்த ரூபா கணக்கு போகுது இல்ல நான் சொல்லல ஏன்னாடா நான் யூரோல செலவழிக்கிறபடியா எனக்கு ரூபா லேசில இல்ல வராது. இல்ல ரூபா தான் வந்ததானேமா அப்ப இன்னைக்குள்ள சரியான சீப் என்ன ஆமா ஆ அப்ப சரி ஆ அப்ப சொல்லி ரெண்டு இல்ல இல்ல உடுப்பு வாங்க போறா நான் ரூபான்னு பண்டிகை சொன்னானே இல்லையே. நான் யாருன்னு சொல்லல இதுல வந்ததை தான் சொல்றேன் அதான் ஓகே ஆமா ஆமா இல்ல அப்ப உண்மைதான் என்ன சில ரூபாயில பேருக்கு செலவழிக்கிறது இப்பதான் சிச்சுவேஷன்ல இன்னும் மலிவா இருக்கு. இல்ல அன்றைக்கு நான் பார்த்தேன்னா கடையில அவ சொல்றா 10 ரூபா தான் நான் செலவழிச்சேன் நான் சொல்றா. அப்ப நானும் உடனே நினைச்சேன் என்ன ரூபான்றீங்க இங்க யூரோ இல்லோ ரூபாண்டா இது பெரிய கணக்கா 800 ரூபாய்க்கு மேல வந்துடும் 800 ருபீஸ் வந்துடுமே. ஓ அப்படியாண்டு. ஆமா அது நம்ம அவர்கிட்ட இருந்து போகுது இல்ல ஆமா. நல்லது நல்லது ஏமலர் வந்துட்டா இறுதியாக எடுத்துக்கொண்டு விட வருவோம். ஏமலர் வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். வரவுக்கேற்ற செலவு இருந்தா சரிதான். ஏன் கூடுதலா கடன் படாமல் வரவுக்கேற்ற மாதிரி செலவு வராது. சில மாதத்துல காணாத போல வந்துடும். அதான் காணாத போல வந்து அடுத்த மாதம் மிச்சம் முடிச்சு அதுக்கு போட வேண்டியதான். அதுவும் சரி வராது. எல்லாம் செலவுகளை ஒரு பக்கத்தால செலவழிக்கிறதான் பிரச்சனை இல்லை. ஆனா கூடுதலா பெண்களுக்குத்தான் கூடுதலான செலவு போகுதுன்றதான் என்னுடைய கருத்து. பெண்கள்லாம் கூடுதலா இப்ப என்னத்தை பார்த்தாலும் பெண்களுக்கு தான் அது கூடுதலா போகுது. ஆண்களுக்கு குறைவுதான். ஆனால் செலவழிக்கிறது ஆண்கள் தான் பெண்களுக்கு. இல்ல அப்படியே சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஆண்களை எடுத்துக்கொண்டால் இந்த இமைய வெட்டுறாரு இப்படி சரியா அப்ப ஹேர் கட் எல்லாம் எங்கேயோ போகுது இதெல்லாம் எங்கேயோ போகுது. அப்ப என்னக்குல்ல பெண்கள் செய்கின்றாரு நாங்களும் செய்யக்கூடாது. அவர்களுக்கும் அதிகம் அண்டை பாக்குற ஒரு சலூன்ல இவ்வளவு விலையா அது சும்மா ஒரு இந்த 2 சைட் எடுக்கிறதுக்கு அந்த விலையை பார்த்தேன் அதுல கண்ணாடி இவ்வளவு கொடுத்து செய்கிறார்களா அப்படின்னு பார்த்தால் மற்ற பக்கம் பார்த்தால் பெண்களும் ஒரு விஷயமா செய்கிறார்கள். அதே நேரம் இப்ப வந்து இந்த சைட்ல 2 ரோட்டு போடுறதுக்கு 24.50. புல்லு வெட்டுற வரையில நடக்குது. இல்ல ஒருவர் அண்ணாக்கா சொல்லியிருந்தார் வகை வகையா இமிட்டேஷன் நகை வாங்குறாரு. அதை பெருமைப்படுங்க ஐயா. நீங்க நகை வாங்க வந்த பிள்ளை ஒரு கோல்டு இதுக்கு போகாம இமிட்டேஷன் வாங்குதல்ல அதுக்கு பெருமைப்படுங்க. இல்லையாட்டா இந்த இதுக்கு இந்த நெக்லஸ் வித்தின இப்ப எவ்வளவு போகுதுன்னு எனக்கு தெரியாது நகை. அதை விட அது வந்து பரவாயில்ல. நகைய வேண்டி வச்சாலும் அது பெருமதி கூடிக்கொண்டல போகுது. அதால நட்டம் இல்ல தானே. நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் அது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போறது பிரயோஜனம் இல்ல. ஒரு 10 இதை வேண்ட நேரம் ஒரு பவுன் தான் வேண்டி வச்சிருக்கலாம். வச்சிருந்தா அது அப்படியே பெருமதி கூடிக்கொண்டே போகும். சொல்றதுக்கு இல்ல இங்க 5-6 பவுன்ஸுக்கெல்லாம் வாங்க இருக்குதானே. அப்ப அதுகள் வந்து நாங்கள் மண்டையை போட்டு விடுவோம். அவர்கள் தான் அனுபவிக்கிறோம். அதுதான் இப்ப சரியா அப்புறம் ஒரு பேசுவோம். நேரம் போயிட்டு அடுத்த நன்றி நன்றி நன்றி. நல்லது ஏமலர். ஜீவாயுதா சொல்ல போறீங்களோ? இல்ல 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 இல்ல. ஓகே மிக்க நன்றி. எல்லோரும் உண்மையிலேயே அருமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பமும் டிஃபரன்ஸ் அதாவது வித்தியாசமாகத்தான் இருக்கும் வரவு செலவுகள். சில நேரம் ஆண் செலவழிப்பர் கூட, சில நேரம் பெண் செலவழிப்பர், சில நேரம் பிள்ளைகள் கூடுதலாக செலவழிப்பார்கள். ஆனால் பொதுவாக ஒட்டுமொத்தமாக பார்க்க ஆணை விட பெண் தான் கூடுதலாக செலவழிப்பதாக அதாவது 60% பெண்கள் தான் கூடுதலாக செலவழிக்கிறார்கள் என்ற ஒரு கதை இருக்கின்றது. ஆனால் குடிக்கிறவர்கள் என்று பார்த்தீங்க ஆண்களின் செலவு அதிகமாக இருக்கிறது பார்த்தோம். இப்பொழுதான நவீன காலத்துல பிள்ளைகள் கூட செலவழிக்கிறார்கள் என்ற ஒரு பேர் இருக்குது. ஆனா எனக்கு தெரியல தமிழாக்களுக்கு எவ்வளவு அப்படி என்று தெரியல. ஆனா பார்த்தா நாங்கள் அப்படி ஒரு பேட்டர்னுக்கு டிஷர்ட்டோ இதுகளோ அந்தந்த நேரம் மொடோன் வரைகளையும் வாங்கி கொள்ளுகிறார்கள் சிலர். ஆனா சிலர் அப்படி வாங்காம எங்கேயோ ஒரே நேரத்துல தான் அவர்கள் வாங்கி கொள்வதை பார்க்க பிள்ளைகள் சேமிப்பது கூட மாதிரி ஒரு தோற்றமும் தெரிகின்றது. ஆனா அத அவரவர் வரவு செலவை பொறுத்து அதே நேரம் பிள்ளைகள் நிறைய பெரிய விஷயங்களை பேரண்ட்ஸுக்கு செய்கின்றார்கள். அதையும் ஒத்துக்கொள்ளணும். இப்ப அம்மா அப்பாவுக்கு ஒரு பர்த்டே சொன்னால் இப்போ பார்த்தால் அந்த அதுகளிலும் பெரிய பெரிய கிஃப்டா கொடுக்குறார்கள். உண்மையில அந்த பிள்ளைகள்
தாங்களாக ஒரு பிரயோசனமானது. பாட்டை முளைக்கிற பிள்ளை கூட அதை சேமிச்சு வச்சு இதை நான் படம் இந்த பேர்த்திக்கு செய்யணும்னு சொல்லி அப்ப அதையும் பாராட்டத்தான் வேணும் உண்மையில. இப்ப அதே அவர்கள் நேரம் அதை விட நம்ம சாப்பிடாத ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டே சாப்பிடாத சாப்பாடை வேண்டி தெரியும். நாங்க வயிறு வாழ்த்துமா ஓ நம்ம கண்ண முடியணும் பிள்ளை செலவழிக்கணும்னு சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடுறோம். அதுக்குதான் எவ்வளவு பேச்சு ஆசை வாங்குறது. காதுக்குள்ள எவ்வளவு ஆசை பில்லண்டு ஆ வாய முடிக்கிட்டு சாப்பிட்டு எழுமுங்க. அதேதான் நடக்கும். ஏனென்றால் நீங்க சும்மா நம்மவர்களுக்கு போய் இவ்வளவுன்னு சொல்லி கத்துப்பட்டு வாரீங்க. நீங்கள் வெளியில போய் பாருங்க, ஒரு சிட்டிக்குள்ள சாப்பிட்டா ஒரு பிள்ளைக்கு 25-30 ஒரு சாப்பாட்டுக்கு அது எங்களுக்கு பெருசா 15 தெரியும். பேரும் அப்ப 20 அவர்கள் எங்களுக்கு அவ்வளவு செய்கிறாரு உண்மையில. அப்ப அதை விட அதுக்கும் ஊர்ல கூட்டி கொண்டு போறார்களே. ஓ இப்ப போயக்குள்ள அதுகள் எங்களை சரி இன்ன இடத்துக்கு போறோம் அம்மா உங்களுக்கு வேற விருப்பமோ அப்பாக்கு தான் டைம் இல்லாடி அம்மா நீங்க வருவியலோண்டு அப்படி அதான் ஃபேமிலியாயே கூட்டி கொண்டு அப்ப போகுது. அப்படியும் அப்ப அப்படி எங்களுக்கே செய்யுது. செலவழிக்கிறார்கள் உண்மையில இளையவர்கள் கூட நிச்சயம் பெற்றோர்களுக்கு. உண்மையா எங்கட குடும்பத்திலும் எங்கட மகள் நிறைய பெற்றோருக்காகவே செலவழிக்கிறார்கள். அப்படி பார்க்கையும் உண்மையா அதுகளை பாராட்ட வேணும்ன்றது உண்மை. மிக்க நன்றி அனைவருக்கும். உண்மையிலேயே அருமையான கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு தொழில்நுட்பத்தில் இருந்த வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி அதிபர் நடாமோகனுக்கு நன்றிதனை தெரிவித்து உங்களிடமிருந்து விட வருகிறேன். நன்றி, தொடர்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குறையும் தோப்படணும். நன்றி, வணக்கம். நன்றி.